ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டமேடி சுடரே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றி எவ்வளவோ யோசிச்சாரு சுடர்கிட்ட தான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிடணும்னு. ஆனால் அவரால் சொல்ல முடியல. அப்படி சொன்னால் எங்கே சுடர் வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவருக்கு இருக்குது. அதே நேரம் அபிகிட்ட இதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்டேன்னு கேட்கணும்னு அவருக்கு தோணிக்கிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் கேப் விடலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னும் சுடருக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும் அப்படின்னும் அவர் யோசிக்கிறாரு. ப்ளஸ் நம்ம சண்முகம் என்னதான் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் வெற்றி நாம கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வருமாங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு நாள் அந்த குழந்தை என்னையே சுத்தி வரும்போது கூட அவ தான் என்னோட பொண்ணுங்கிறது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சண்முகத்துக்கே தெரியாம அந்த வீட்டோட சாவி அவங்க மாட்டி வச்சிருக்கிறத எடுத்து ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு குழந்தைகிட்ட அதாவது காலை தொட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, என்னை மன்னிச்சிட்டு சுடர் அப்படின்னு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல அந்த விஷயத்துக்கு. சுடரை தன் குழந்தை அப்படின்னு என்னோட உரிமை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு பேசணும்னு தோணுது. அப்படி பேசினா ஏதாவது தப்பா போயிடுமோன்னு பயமாவும் இருக்கு. அதனால தான் அந்த அப்பா வேலை எதுவுமே பண்ண முடியலடா உனக்காக அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி அழுதுட்ருக்காரு. அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சண்முகம் எந்திரிச்சு வெளியே பார்த்தா சுடர் தான் திரும்பி படுத்திருக்காங்க. வெற்றி கதவை ஏற்கனவே சாத்தி வச்சுட்டு ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஓ, திரும்பி படுத்திருப்பா போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சுடர்கிட்ட தலையை வருடி விடுறாரு. சுடர் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு தொட்டு பார்த்தா ஃபீவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. மறுபடியும் அந்த சொம்பில் தண்ணி இருக்குமான்னு பார்த்தா தண்ணியை காணும். தண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுட்டு சுடர் நல்லா தூங்கு, உனக்கு ஏதாவது தொந்தரவுனா என்னை கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. இப்போ சுடரும் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஃபீவர் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சண்முகம் மெடிசன் கொடுத்துருக்கோம், இனிமே தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் போய் படுத்துட்டாரு. இப்போ நம்ம சண்முகம் உள்ளே போனதுக்கப்புறம் வெற்றி அம்முக்கு அதாவது சுடர்கிட்ட போய் உட்காந்துட்டு தங்கம் செல்லணும் அப்படி கொஞ்சறாரு. அதுக்கப்புறம் ஈரத்துணி எடுத்துட்டு தலையில சுத்தி விடுறாரு, அவங்களுக்கு ஃபீவர் குறையணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஏதோ இலை எடுத்துட்டு வந்தாரு. அந்த இலைய கசக்கி ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு அதை எடுத்துட்டு சுடருக்கு பின்பக்கமா உட்காந்துக்கிட்டு கொடுக்குறாரு. வெற்றி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறது முதல்ல சுடருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வெற்றிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கேப்டன் நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா சுடர், நானே தான் அப்படின்னு. நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மகேஷ் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா, உன் அம்மு வேற உன் கூட இல்லையா, நீ ரொம்ப வருத்தத்தில் இருப்பியோன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்த்தா உனக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. இருங்க நான் மாமாவை எழுப்புறேன் அப்படின்னு போனால், இல்லை வேண்டாம், அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நீ எழுப்பாத, நான் போனதையும் அவங்க கிட்ட சொல்லாத, அன் டைமில் நான் போயிருக்கேன் அப்படின்னு அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன தான் பார்க்க வந்தீங்கன்னு அப்படின்றாங்க. இல்லை சுடர் வேண்டாம், தயவு செஞ்சு எதுவும் அவங்க கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெற்றி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு நீ நல்லா தூங்குன்னு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போகிறாரு. ஆனால் அவர் போனாலும் புலிகிட்ட அதையே சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்காரு. சுடரை பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்க முடியாமல் போயிருச்சு, அவளுக்கு எவ்வளோ ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு தெரியுமா, இப்போ நான் கிளம்பும் போது தான் அவளுக்கு ஃபீவரே குறைஞ்சிருந்துச்சு அப்படின்றாங்க. சரி விடுடா, இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு வருவா இல்லை அப்படின்னு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலனாலும் அவள் சீக்கிரமாக சரியாயிட்டா டெய்லி ஸ்கூலுக்கு வருவா, அது மூலமாக அவள் கூட பேசலாம், அவள் கூட பழகலாம், அவள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அவளுக்கு ஃபீவர் சரியாகணும்னு நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சண்முகம் கண்ணில் பட்டிருந்த அவ்வளோதான், அவருக்கு தான் நீ தான் அபியோட புருஷனு தெரியும்ல அப்படின்றாங்க. சரிடா விடு, நான் சுடர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே சண்முகத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபியை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணின அந்த போலீஸ் கருணா கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது அபிக்கு அவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அண்ணன் கிட்ட அந்த குழந்தைய அபிக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை, அபிக்கெல்லாம் குழந்தை கிடையாது, நீங்க வேற யாரையோ பற்றி கேள்விப்பட்டுட்டு இவளை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, நான் கேட்டது அத்தனையுமே உண்மைதான், நிஜமாவே அந்த குழந்தை இப்போ அவங்க அண்ணன் கிட்ட இருக்குதாமா, ஜெயிலையே பிறந்து வளர்ந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் ஜெயிலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறா அப்படின்றாங்க. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்பிக்கையான ஒரு ஆள் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, யார் என்னன்னுலாம் நான் சொன்னால் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்பீங்க சார், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா பாருங்கள், இல்லைனா விட்டுடுங்க, தயவு செஞ்சு இது மறுபடியும் தோண்டி துருவாதீங்க, ஆனால் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கையான ஆள் யார் அப்படின்னு. திரும்பவும் ஏன் சார் அதையே கேட்குறீங்க, நான் இதை ஏன்டா உங்ககிட்ட சொன்னேன்னு ஆகிட போகுது அப்படின்றாங்க. ஓகே தேங்க்யூ, இது சம்மந்தமாக ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுனா கூட எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார்,
சார், உங்ககிட்ட நான் விசுவாசியாக இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க. இப்போது நம்ம கருணா இந்த விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. ஒரு போலீஸு மெனக்கட்டு நமக்காக இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது 1% உண்மை இருக்கும்ல. அபிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறத நம்புறதா வேண்டாமா? இவ்வளவு நாளில் சொல்லாமையா இருப்பா? அதை வச்சாச்சு வெற்றி அவள் பக்கம் இழுக்க பார்த்துருப்பாளே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கருணா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றியும் புலியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போது வெற்றியோட முகத்தில் கொஞ்சம் அதாவது தெளிவு இல்லாமல் இருக்காரு. என்னடா நீ உடம்பு சரியில்லாம ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு இன்னுமே சரியாகலை போல இருக்கு. எப்போ தான் நீ குணமாவ? வா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. என் நண்பனே நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படியே நார்மலாக இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை கருணா, நான் இப்போ பரவாயில்லதான், வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறாரு. இல்லைடா, நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு வெற்றி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்றாங்க. எதை பற்றி அப்படின்னு. ஆமாம், உனக்கு குழந்தை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்ட்டு. முதல்ல வெற்றி வந்து தடுமாறுறாரு, அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு. என்ன காரணா, என்ன மறந்துட்டியா என்ன? ஒரே ஒரு முறை ஒருத்திக்கிட்ட ஏமாந்தேன், அவள் பண்ணக்கூடாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறா. நான் என்ன உனக்கு தெரியாமல் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. அபிக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? உனக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கருணா நீ இப்படி கேட்குற அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்குமோன்னு அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு தெரியும், குழந்தை பாசத்தில் நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டினா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்றானா இந்த கர்ணா அப்படிங்கிற மாதிரியும் வெற்றிக்கு தோணுது. அப்போ புலி தான் வந்து சமாளிக்கிறாரு. என்னென்ன நீங்க உங்க கூடவே இருக்கான், என்ன இருந்தாலும் வெற்றியை பத்தி நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட அந்த அபி என்ன வெற்றி கிட்ட சொல்லாமையா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது சொல்லி இது மூலமா ஏதாவது பண்ணி வெற்றி அவங்க பக்கம் இழுக்க பார்த்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான், நானும் அப்படிதான் யோசிச்சேன் அப்படின்னு. ஆமா கர்ணா, இதை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச மாதிரியும் இதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியும் கேட்குற அப்படின்னு. என்ன கர்ணா நீ எல்லாத்துலேயும் உனக்கு சந்தேகம் தானா? உனக்கு இப்போ வர வர யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியல போல இருக்கு. என்னையும் பார்த்தியா சந்தேகப்படுற அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, என் நிலம் அப்படி இருக்கு அப்படின்றாரு. இங்கே பாரு கர்ணா, அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைய நான் காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் குழந்தைய நான் காப்பாற்றணும்ல. அபி பண்ண தப்புக்கு என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? எனக்காக அந்த குழந்தை இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு. பின்ன நான் மட்டும் என்ன அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடணும்னு நான் நினைக்குவேன். கண்டிப்பா உனக்காக வச்சு அந்த குழந்தைய ஏத்துப்பேன்டா நானே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கையா ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ பாசமாகவும் இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே பொய் சொல்லிக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர். இப்போ நம்ம கர்ணா என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, அவ அந்த குழந்தைய யார்கிட்ட விட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், லோக்கலா வெளியூரான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இப்போது அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அந்த அபியோட அண்ணன் சொல்கிறல அவன் எங்கே இருக்கான், எந்த ஊர், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லு, எப்படியும் உங்களால் கேட்டு சொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கர்ணா அவங்களவே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெற்றிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கர்ணாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, இல்லை ஏதாவது அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போட்டு வாங்க பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெற்றிக்கு தெரியுங்கிறது கர்ணாவுக்கு தெரியாது இல்லையா. இப்போ வெற்றி என்ன பண்ணுறாருனா, எனி டைம் அந்த குழந்தை கூட நான் பாதுகாப்பா இருந்துதான் ஆகணும், கர்ணாவால அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி சண்முகத்துக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. இதை பற்றி நம்ம டைரெக்டாக போய் பேச முடியாது, ஃபோனில் தான் பேசி ஆகணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. பட் யாருன்னு பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்க அதாவது இந்த இந்த விஷயத்த நம்ம ஃபோனில் தான் பேசணும், புளியை வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி புதுசாக ஒரு சிம் வாங்கி ஃபோனில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் புலிகிட்ட ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது புலி பார்த்தீங்கன்னா ஃபோனை நம்ம சண்முகத்துக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. சண்முகம் நம்பர் தான் ஏற்கனவே நம்ம வெற்றிக்கிட்ட இருக்கே. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது நம்ம புலி சொல்கிறாரு, நான் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சார் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படின்னு. உங்கள் பேர் சண்முகம் தானே அப்படின்றாங்க. ஆமாம், நான் சண்முகம் தான் அப்படின்ட்டு. நீங்கள் அபியை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க.
சார் அது வந்து அப்படின்னு சண்முகம் மழுப்ப பார்க்குறாரு. சார் பயப்படாதீங்க. நிஜமாவே நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுறேன். ஆக்சுவலா அபி தான் என்ன உங்களுக்கு கால் பண்ணி பேச சொன்னாங்க இந்த நம்பர குடுத்து அப்படின்றாங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம்? அபி எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. அபி நல்லா இருக்காங்க. அ அபியோட குழந்தை உங்ககிட்ட தானே இருக்காங்க? அப்படின்னு. ஆமா சார் என் கூட தான் இருக்காங்க. அவளுக்கு உடம்பு சரியில்ல. அபிய பார்க்கணும்னு சொல்லி அவ ரொம்ப ஏக்கமா இருக்கா. ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? நாங்க முன்னாடியே அப்ளை பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா, அபி இப்ப தான் பரோல் முடிஞ்சு உள்ள போயிருக்கா. அதுக்குள்ள நாங்க அவள பார்க்கணும்னு சொன்னா ஒத்துக்குவாங்களோ இல்லையோங்கிற பயம் 1. 2வது அவ தப்பிச்சு போயிருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இப்போதைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. பரவாயில்லையே உங்களுக்கு இவ்ளோ நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்றாரு புலி. அப்போ நம்ம சண்முகம் இருந்துட்டு, சார் நீங்க ஏதாவது பர்சனலா ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சண்முகம் அதாவது அப்படி சொல்லிட்டு, நான் பாருங்க இப்பதான் உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அதுக்குள்ள உதவி கேட்டுட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல சண்முகம் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்க குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதையும் அபிதான் சொன்னாங்க. அதாவது அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்கனால குழந்தைங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணுங்க உங்க குழந்தைங்களையும் அபியோட குழந்தையான சுடரையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்பவுமே அவங்க கூட இருக்க பாருங்க. அவங்க எங்கேயாவது வெளியில போகும்போது கூடவே போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்து அபி சொன்னதுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். இதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்ப நான் வச்சிடட்டுமா அப்படின்ட்டு புலி ஃபோனை வச்சிடுறாரு. பரவாயில்லையே போலீஸ் மாதிரியே பேசிட்டு அப்படின்றாரு வெற்றி. என்ன பண்றது பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு. இங்க சண்முகம் ரொம்ப பதற்றமா இருக்காங்க. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா கர்ணாவுக்கு சண்முகம் தான் குழந்தையோட மாமா, அதாவது அபியோட அண்ணன். சண்முகம் கூட தான் குழந்தை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இது வெற்றிக்கு தெரிஞ்சா குழந்தை பாசத்துல அந்த பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்லவே கூடாது, தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அபியை எப்படி யாருக்கும் தெரியாம அதுவும் வெற்றிக்கும் தெரியாம கடத்தினோமோ அதே போல அந்த குழந்தையையும் அந்த குடும்பத்தையும் நம்ம கடத்தி வைக்கணும். அதை வச்சுதான் அபியை நம்ம பிளாக்மெயில் பண்ணணும். ஏன் அவ தான் மாணிக்கம் கூட சேர்ந்து நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி கர்ணா யோசிச்சு வச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அடியாட்களை அனுப்பி நம்ம சண்முகத்தையும் அந்த குடும்பத்தையும் கடத்திட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அவங்க போய் கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை கடத்துறதுக்கு. கரெக்டா வெற்றி அங்க போயிடுறாரு குழந்தைய பாக்குறதுக்காக. அப்போ போயிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு, என்ன வெற்றி எங்களை அடிக்கிற, கர்ணான சொல்லிதான் நாங்க செய்யறோம் அப்படின்னு, போங்கடா வெளியே அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. என்னை தாண்டி தான் இவங்க மேல நீங்க கையை வைக்கணும், உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, போய் சொல்ல அந்த கர்ணா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க வெற்றி. குழப்பமா இருக்கு சண்முகத்துக்கு. இந்த ரவுடிங்கெல்லாம் போய் கர்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. கரெக்டா நம்ம வெற்றி வந்து இவங்களை காப்பாத்திட்டு கேட்டுக்கு வெளியே போய் நின்னுக்கிறாரு. இப்போ நம்ம கர்ணா வந்து ஃபோன் பண்ணுறாரு வெற்றிக்கு. எங்கே இருக்க, உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு. அங்கே ஸ்வேதா இருந்துட்டு பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அவனை நம்பினீங்க, ஆனால் உங்களுக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான் பார்த்தீங்கல்ல, அவன் துரோகியோட புருஷன் வேற எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்வேதா சொல்லி பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ கர்ணாவை பார்க்கறதுக்காக நம்ம வெற்றி போகும்போது கேட்டை சாத்திட்டு, அதாவது கேட்டை நல்லா பூட்டிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்க. அங்கே போகும்போது கர்ணா வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்காரு. அவர்கிட்ட பேச போகும்போது வெற்றியும் அதே மாதிரி தான் இருக்காரு. எதுக்குடா நான் ஒரு வேலையை நம்ம ஆளுங்களுக்கு வச்சா நீ அங்கே போய் தடுக்கிற, அதே மாதிரி தான் அபியையும் நீ தான் காப்பாற்றினியா அப்படின்லாம் சொல்லி ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க. ஆமாம் அபியை நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்றாங்க. நீ ஏன்டா அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு, நீ கூட தான் அவளை கடத்தினதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட உண்மையாக இருந்தால் தானே நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு. சரி இப்போ எதுக்கு அபியோட அண்ணன் குடும்பம் தான் அவனு தெரிஞ்சோம் அவனை போய் காப்பாற்றுறதுக்கு நீ போய் நின்று இருக்க, எனக்கு எதிராக நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு பண்ணது அபி, அவளை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எதுவும் பேச மாட்டேன், அந்த குடும்பத்தை விட்டுடு, அவங்க பாவம் அப்படின்னு. ஓ அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. உன் குழந்தை விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. நீயே பிளான் பண்ணி தானே மகேஷ் கூட உன் பொண்ணை பழக விட்ட அப்படின்லாம். இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமா கோவம் வருது வெற்றிக்கு. இங்க பாருக்காருனா நான் மறுபடியும் சொல்றேன், என் குழந்தை மற்றவங்க குழந்தை அதெல்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணது அபிதானே, உனக்கு துரோகம் பண்ணது அவதானே, இந்த குடும்பத்தை சின்னாபின்னம் ஆக்குனது அபிதானே, அவளை நீ ஏதாவது பண்ணு, அவ குடும்பத்தை விட்டுடு, அது யாரை வேணா இருக்கட்டும், நீ ஏன் அவங்க மேல கை வைக்கிற, அவங்களுக்காக நான் இருக்கேங்கிறத மறந்துடாத அப்படின்றாங்க. அப்போ உனக்கு அபி வேணும் அப்படிதானே, அபி எனக்கு வேண்டாம், ஆனா அபியோட குடும்பத்தை நீ ஏதாவது பண்ணா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன், உனக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வெற்றி நீ மாறிட்ட அப்படின்னு. நான் மாறவெல்லாம் இல்ல கர்ணா, நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க, அபியோட அண்ணன் அண்ணின்னு, அவங்க ஏற்கனவே அபியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அபியை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால
காரணத்தினால தான் அபியோட அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வீடு இல்லாமல் சொத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவில் நின்னப்போ அபியோட பேரில் இருக்கிற அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. அந்த வீட்டையும் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறதா கூட அவள் பேசிக்கிட்டு இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணமே இதுதான். அப்புறம் அபிக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை சண்முகத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறல்ல, அது எனக்கு தெரியாது. நான் அந்த 3 குழந்தைங்களும் சண்முகத்தோடது தான் நினச்சிட்டு இருக்கேன். அபிக்கு குழந்தை பிறந்திருந்தா கண்டிப்பாக அவ என்கிட்ட சொல்லியிருந்திருப்பா அப்படின்றாங்க. சரி இவனுக்கு தெரியல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் வெற்றி, கண்டிப்பாக அவன் அந்த குடும்பத்தை என் கையாலேயே போட்டு தள்ளாமல் விடமாட்டேன் அப்படின்னும் போது அந்த 3 குழந்தைங்களையும் அவள் இழந்து கஷ்டப்படணும், அவள் அண்ணன் குடும்பம் சின்னமண்ணும் ஆகிறத பார்த்து அவள் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருணா சொல்லும்போது வெற்றிக்கு கோவம் வந்து சட்டையை பிடிச்சி, என்ன சொல்கிற நீ, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பவும் அந்த குடும்பத்து மேலே கை வைப்பேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னை தாண்டி தான் நீ அந்த குடும்பத்து மேலே கையை வைக்கணும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இது கேட்ட உடனே கருணாவுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஸ்வேதாவுக்கு அதுக்கு மேலே. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னாலும் நீ கேட்கல அப்படின்னு கருணாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா. இதுக்கப்புறம் நம்ம வெற்றியும் கருணாவும் ஒன்றா இருக்க போகிறதுல பிரிஞ்சிருவாங்க. சுடர் விஷயத்தில் வெற்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அபிக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ண போகிறாங்களா, இல்லை அபிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லி அபி வெளியே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.